இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது? எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலுமே நம்ம மெஷர் பண்ணால் தான் எவ்வளோ லென்த்தோ இல்லை மாஸு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சம்மர் கிளைமேட் இருக்குது. சம்மர் கிளைமேட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? டெம்பரேச்சர் இவ்வளோ ரைஸ் ஆகிருக்குது. ஸோ டெம்பரேச்சர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அது யூனிட்டுங்கிறது என்ன, டெம்பரேச்சர்னு என்ன, அது ரிகார்டிங்காக ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி உங்களுக்கு டைலாக் கான்வர்சேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா அருணா, சுவாதி அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ சுவாதிங்கிற ஸ்டூடெண்ட்டு அருணாங்கிற ஸ்டூடெண்ட்டு பார்த்தா அருணாங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டெம்பரேச்சர் இப்போ என்ன, ஹாட் சம்மர் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோ ஆவரேஜாக இருக்குது? 42 டிகிரி செல்சியஸு டெம்பரேச்சராக இருக்குது. சம்டைம் பேப்பர்ஸில் அவங்க மதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெல்வின்னு ஒரு யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. கெல்வின்னா என்ன, டெம்பரேச்சர் செல்சியஸ்னால் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஃபாதர் வந்து இஸ் ஏ டீச்சர். ஸோ அவங்க டீச்சரை அப்ரோச் பண்ணும்போது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா, மெஷர்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ கம்பேரிங் அன்னோன் குவான்டிட்டி வித் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னாவே ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுறது தான் நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸு 300 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர். நான் ஒரு பிளேஸுக்கு போகணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ்னால் 300 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு அன்னோன் பார்ட்டு, அதே 300ங்கிறது ஒரு நோன் பார்ட்டு. ஸோ நோன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிலையும் ஒரு அன்னோன் குவான்டிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 300 கிலோமீட்டரில் 300ங்கிறது மேக்னிடியூட் வேல்யூ. மேக்னிடியூட்னா 300, 20, 50, 55 அது மாதிரி வேல்யூஸாக இருந்தால் அது எல்லாமே மேக்னிடியூட். இந்த கேஎம்னு எழுதியிருக்கிறது கிலோமீட்டர். கிலோமீட்டருங்கிறது சிம்பிள் ஆஃப் யூனிட்டு. ஸோ கிலோமீட்டருங்கிறது யூனிட்டு, 300ங்கிறது மேக்னிடியூடு. அப்போ இதை மாதிரி என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்? மெனி சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒரு லென்த்தை லென்த்தோட யூனிட்ஸ் என்னென்னலாம் நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம்? கிலோமீட்டரில் லென்த்து சொல்கிறோம். இவ்வளோ டிஸ்டன்ஸு 5 கிலோமீட்டரு, ஸோ 6 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் சொல்கிறோம். ஓல்டன் ஏஜில் பார்த்தீங்கன்னா மைல்ஸில் கொடுத்துருப்பாங்க. 3 மைல்ஸு, 4 மைல்ஸு, அப்புறம் ஃபூட்டு, சென்டிமீட்டர்ஸு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்ஸு. அதே மாதிரி மாசுக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிலோகிராமு, கிராமு, பவுண்டு, இதெல்லாம் நம்ம மாஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் லீ சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் டி யூனிட்ஸ் அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ் இட் இஸ் ரெப்ரசன்ட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அது என்ன எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா, எஸ்ஐங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1971 ஒரு கான்ஃபரன்ஸ் ரிகார்டிங் டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர். ஸோ 1971 கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஜெனரல் கான்ஃபரன்ஸுங்கிறது ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எதை டிஸ்கஸ் பண்ணாங்க? வெயிட்டையும் மெஷரையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனில் தி ஃபைனலைஸ்ட் அண்ட் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் தி எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். நாம் யூஸ் பண்ணுற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிசிக்கல் யூனிட்ஸு கிலோமீட்டரு, மீட்டரு, கிராமு, மாஸ்னா கிராமு, கிலோகிராமு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ்டாக ஏதாவது ஒரே யூனிட்டை தான் நாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண கான்ஃபரன்ஸ் தான் 1971. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் நாம் யூனிட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸை we can able to fixed as well as derived. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசிக் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டெரிவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தி எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட பேசிக் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே do not vary with time. ஒரு யூனிட்டை சொல்லிவிட்டு அந்த யூனிட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அதே யூனிட் மென்ஷன் பண்ணால் வேல்யூ வேரி ஆகுது. அது மாதிரி வேரி ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மோர் கன்வீனியன்ட் டு ப்ராக்டிசஸ். இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் இட் இஸ் வெரி ஈஸி டு ப்ராக்டிஸ். ஏன்னா சப்போஸ் மாஸ்ன்னு எடுத்துகிட்டா we can able to measure in the unit of கிலோகிராம். கிலோகிராம்ங்கிறது ஒரே யூனிட்டை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே யூனிட்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் அஸ். ஸோ இது ரெண்டுமே அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்டோட சிஸ்டம்ஸு.
நெக்ஸ்ட்டு SI யூனிட்ஸில் இருக்கிற 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் 22 derived quantities. ஸோ இது எல்லாமே SI யூனிட்டில் இருக்கிற குவான்டிட்டிஸ். ஸோ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னென்ன குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று லென்த்து, செகண்ட் ஒன் மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminescence, இன்டென்சிட்டி. ஸோ லென்த்தோட SI யூனிட் அப்படின்னா, லென்த்தை நம்ம இதில் ஒரே ஒரு யூனிட் இப்போ தான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் யூனிட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே யூனிட் யூஸ் பண்ணுறது தான் SI யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டியே, விச் இஸ் மோர் கன்வீனியன்ட் ஃபார் அவர் ப்ராக்டிஸ் அப்படின்னு. ஸோ லென்த்துங்கிறத எந்த யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, மீட்டர் அப்படிங்கிற SI யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். அப்போ மீட்டருக்கு சிம்பிள் என்ன? மீட்டரோட சிம்பிள் வந்து ஸ்மால் m. மீட்டரோட சிம்பிள் ஸ்மால் m. தென் மாஸ் அப்படின்னா, மாஸோட யூனிட்டு SI மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம். ஸோ கிலோகிராமுங்கிறத எப்படி சிம்பிள் டினோட் பண்ணுவோம்னா km அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம். தென் டைம் அப்படின்னா செகண்டு. ஜென்ரலாக நம்ம டைமோட பேசிக் யூனிட்டாக எதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? SIயில் செகண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ செகண்டுங்கிறத S அப்படிங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணலாம். டெம்பரேச்சர் என்ன யூனிட் SI யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெல்வினில் டினோட் பண்ணியிருப்பாங்க. கெல்வினுங்கிறது ஸ்மால் k. அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டோட என்ன யூனிட் SI யூனிட்னா ஆம்பியர். ஸோ ஆம்பியருங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட்டு. ஸோ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க? கேபிட்டல் கேல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சருங்கிறது கெல்வின்னா கேபிட்டல் K, ஸ்மால் கேல கேபிட்டல் K. அதே போல் ஆம்பியருங்கிறதும் கேபிட்டல் A. தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட்டுங்கிறது மோல், MOLE மோலு. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் MOL. தென் நெக்ஸ்ட்டு luminous intensity. ஸோ luminous intensityயோட யூனிட்டு கேண்டெல்லா. ஸோ கேண்டெல்லாவோட சிம்பிள் ஸ்மால் CD. ஸோ இது 7மே பேசிக் குவான்டிட்டிஸ். ஸோ பேசிக் குவான்டிட்டிஸோட SI யூனிட்டு, அதே போல் அதோட சிம்பிள்ஸு இது உங்களுக்கு பார்த்தா டேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி மெஷர், மாஸாக ஒரு வெயிட் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட்சில் நம்ம டைம் கால்குலேட் பண்ண முடியும். இந்த டெம்பரேச்சர் எப்படி ரீட் பண்ண முடியும்? இப்போ டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு தெர்மாமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுட்டு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். தென் கேண்டில், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, இது எல்லாத்தையுமே இது எல்லாம் குவான்டிட்டிஸு. இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸு, அதோட சிம்பிள்ஸ் இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் பேசிக் குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்தா நம்ம லென்த்து, டைமு, மாஸு இதெல்லாம் நம்ம பேசிக்காக மெஷர் பண்ண தெரியும். இப்போ லென்த்துனா மீட்டரு, அதே போல் மாஸ்னால் கிலோகிராமில் வெயிட்டு, டைம்னா செகண்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக இருக்கிற டெம்பரேச்சர் மட்டும், டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறோம், அதுக்கான என்னென்ன யூனிட்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து நம்ம ஹீட்டை மெஷர் பண்ணுறோம், அதுதான் டெம்பரேச்சர். ஸோ என்ன ப்ரைமரி யூனிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் ஹீட்டை அப்படின்னு பார்த்தா, கெல்வின் தான் ப்ரைமரி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ கெல்வின் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கெல்வின் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.6 of thermodynamic temperature of triple point of water. Fraction of 1/273.16 of thermodynamic temperature of triple point of water. So கெல்வினோட டெஃபினேஷன் என்னன்னா, இது ஒரு ஃப்ராக்ஷன். என்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/273.16. ஸோ எதோட ஃப்ராக்ஷன் 1/273.16னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னால் ஹீட் ரிலேட்டடாக இருக்கிற டெம்பரேச்சர் ஆஃப் எதோட டெம்பரேச்சர் அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதுக்கு நம்ம ட்ரிபிள் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது, இட் இஸ் அ பாயிண்ட் அட் த டெம்பரேச்சர் வேர் வாட்டர் வேப்பர் இஸ் ஈக்குலிபிரியம் வித் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஈக்குலிபிரியம் வித் மெல்டிங் ஐஸ். ஸோ ஒரு வாட்டர் வேப்பரும் வாட்டர் லிக்விடாக இருக்கிறதும் அதே மெல்டிங் ஐஸ் எல்லாமே ஈக்குலிபிரியமாக இருந்தால் அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த டெம்பரேச்சர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் கெல்வினுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது கெல்வினுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்க்குறோம். ஃப்ரீசிங் பாயிண்ட்னா வாட்டர் எப்போ ஐஸாக மாறுது லிக்விட்லேருந்து அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் என்ன இருக்கணும், கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்படிதான் மீனிங், மூவ் ஆகக்கூடாது. ஆனால் 0 டிகிரி செல்சியஸில் பார்த்தா வாட்டர் மூவ் ஆகுது. ஸோ அப்போ 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் மூவ் ஆகும்போது எந்த டெம்பரேச்சரில் வாட்டர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தா
நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஜீரோவில் கம்ப்ளீட்டாக வாட்டர் மாலிகுல் ரெஸ்ட்டில் இருக்குது. இதை தான் நம்ம என்ன யூனிட்டாக டினோட் பண்ணுறோம் அப்படின்னா 0 கெல்வின் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா 0 கெல்வின் வேர் மாலிகுல்ஸ் அட் ரெஸ்ட். மாலிகுல்ஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், இது அப்சல்யூட் ஜீரோ. இப்போ அப்சல்யூட் ஜீரோ கெல்வின்னா கே, அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி செல்சியஸில் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -273 டிகிரி செல்சியஸ். அப்போ 0 கெல்வின் ஈக்குவல் டு -273 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் டிகிரி செல்சியஸை சப்போஸ் நெகட்டிவில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாசிட்டிவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நான் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், கெல்வின் யூனிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அப்போ கெல்வின் யூனிட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் 273 கெல்வினுங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் ஆயிரும். ஸோ இது வந்து செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட்டை ஜென்ரலாக என்ன எஸ்ஐ யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட்டுங்கிறது ஆம்பியர். ஸோ இந்த ஆம்பியரை என்ன பேசிஸில் மெஷர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆம்பியர்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட். கான்ஸ்டண்ட்டாக ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா two straight parallel infinitely long conductors. இன்ஃபைனட்லி லாங் கண்டக்டர்ஸ் அப்படின்னா லென்த் அதிகமாக இருக்கிற ரெண்டு கண்டக்டர்ஸ் இடையில கான்ஸ்டண்ட்டாக ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அந்த கண்டக்டர்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் அந்த கண்டக்டர்ஸுக்கு நெக்லிஜிபிள் ஏரியா கிராஸ் செக்ஷன் இருக்கணும். செகண்ட் ஒன் வேக்கமில் தான் பிளேஸ் ஆகிருக்கணும். வேக்கமில் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வெற்றிடம், ஏர் கூட அங்கே இருக்கக்கூடாது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ரெண்டு கண்டக்டர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்கணும். அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா 2 × 10⁻⁷ நியூட்டன். நியூட்டனுங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு. ஒரு யூனிட் லென்த்தில் 2 × 10⁻⁷ நியூட்டன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் we can say as a ஆம்பியர். ஸோ ஆம்பியர் அப்படின்னா it is a constant current flowing two straight parallel infinitely long conductors. ஸோ ரெண்டு இன்ஃபைனிட்லி லாங் கண்டக்டர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூவை தான் நான் ஆம்பியர்னு சொல்கிறேன். அந்த ரெண்டு கண்டக்டர்ஸும் என்னென்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்லிஜிபிள் ஏரியா கிராஸ் செக்ஷன் இருக்கணும். அண்ட் தென் தே ஆர் பிளேஸ்ட் இன் வேக்கம் அட் 1 மீட்டர் அப்பார்ட். அட் த சேம் டைம் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்டு பிட்வீன் தம். அந்த ரெண்டு கண்டக்டர் இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும், 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் யூனிட் லென்த் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா that current value is considered to be the ampere. இது ஆம்பியருக்கான உங்களுக்கு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்ன அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுங்கிறது எஸ்ஐ யூனிட்டுங்கிறது மோல். இப்போ 1 மோல் அப்படின்னு சொன்னால் அது என்ன வெயிட்டு இல்லைன்னா என்ன அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோலுங்கிறது இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் மெனி எலிமெண்டரி என்டிட்டிஸ். அது என்ன மெனி எலிமெண்டரி என்டிட்டிஸ் அப்படின்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், சப்போஸ் இன்கேஸ் அயன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ 1 மோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் இந்த என்டிட்டிஸில் ஏதோ ஒன்று. 1 மோல்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அமௌண்ட் ஆஃப் மாலிகுல், அமௌண்ட் ஆஃப் அயான்ஸ் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆட்டம்ஸ் இன் 0.012 கிலோகிராம் ஆஃப் கார்பன் 12. ஸோ எந்த அமௌண்ட்டு இந்த 0.012 கிலோகிராம் ஆஃப் கார்பன் 12 இருக்க ஆட்டம்ஸோட ஈக்குவலாக இருக்கோ அந்த வேல்யூ தான் we can say as a 1 mole. ஸோ 1 mole அப்படின்னு சொன்னீங்கன்னா that is equal to 0. atoms of 0.012 கிலோகிராம் ஆஃப் கார்பன் 12. நம்ம டெரிவ்டு குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள்ஸ் எல்லாம் டெரிவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டெரிவ்டு குவான்டிட்டிஸில் பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த சாலிட் ஆங்கிள்னு ஒரு குவான்டிட்டி இருந்துச்சுன்னா அந்த குவான்டிட்டி யூனிட் என்ன இருக்கும், எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன்கிறது தான் எஸ்ஐ யூனிட்டு. இந்த ரேடியனை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, இது ஒரு ஆங்கிள் தானே. ஆங்கிள்னால் உங்களுக்கு தெரியும் 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி ப்ரொடக்டர் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவீங்க. அதே வேல்யூ தான் இங்கே. இப்போ இந்த ரேடியனுங்கிறது என்ன ஆங்கிள் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு ஸ்பியரில் ஒரு ஆர்க்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஸ்பியரில் ஒரு போர்ஷன்னா அதான் ஆர்க்கு.
ஸோ இந்த ஆர்க்குக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கணும், 6 வேல்யூ தான் இருக்கணும். சப்போஸ் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னா ஆர்க்கும் என்ன தான் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சுன்னா இந்த ஆர்க்கு எவ்வளோ ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஆங்கிள் தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 ரேடியன்னு சொல்ல முடியும். ஸோ 1 ரேடியன் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தேன் அப்படின்னா angle which is equal to length of the arc is equal to the radius of sphere. ஸோ எந்த ஆங்கிள் ரேடியஸும் ஆர்க்கோட லென்த்தும் சேமாக இருந்து ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் நான் என்னன்னு சொல்கிறேன் 1 ரேடியன் அப்படின்னு சொல்கிறேன். ரேடியன்கிறது SI யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள். ஸோ சேம் கான்செப்ட் இங்கே சாலிட் ஆங்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சாலிட் ஆங்கிளோட SI யூனிட்டு ஸ்டீராடியன். ஸோ ஸ்டீராடியன் 1 ஸ்டீராடியன் அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறது, இதுவும் அதே தான். இங்கே சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கிள் ரேடியஸ்னால் சென்டர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ரேடியஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரேடியஸில் ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் சென்டர் இந்த கர்வ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே தான் ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வேல்யூவை எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறோம். அந்த ஆங்கிள் 1 ஸ்டீராடியன் நம்ம சொல்லணும்னா என்ன கண்டிஷன், அதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் ஆங்கிள் சப்டெண்டட் இன் தி சென்டரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த போர்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர், போர்ஷனுங்கிறது இந்த போர்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா r² இருக்கணும். சப்போஸ் 5 இருந்தால் இந்த போர்ஷனுக்கு r² ஏரியா எவ்வளோ இருக்கணும் 25 இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வேல்யூவை நான் 1 ஸ்டீராடியன் சொல்ல முடியும். ஸோ 1 ஸ்டீராடியன்னா தி ஆங்கிள் ஆஃப் போர்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் whose area is equal to r². r²ங்கிற ஏரியா இருக்கிற சர்க்கிள் சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த ஆங்கிளை we can say as a 1 ஸ்டீராடியன். 1 ஸ்டீராடியன்ங்கிறது சாலிட் ஆங்கிளோட யூனிட்டு, அது பிளேன் ஆங்கிளோட SI யூனிட்டுங்கிறது ரேடியன். SI யூனிட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த SI யூனிட்டு சப்போஸ் லென்த்னா மீட்டர், அதே மாதிரி கிலோகிராம்னா கேஜின்னு சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த SI யூனிட்ஸில் while writing that SI யூனிட்ஸ் நம்ம என்னென்ன கன்வென்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தேர் ஆர் ரூல்ஸ். இப்படி தான் ஒரு சிம்பிள் நேம் பண்ணணும், இப்படி தான் ஒரு யூனிட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் கன்வென்ஷன் டு பி ஃபாலோட் ரைட்டிங் த யூனிட்ஸ் ஆஃப் SI system. Convention to be followed writing the units in SI system. So writing the units in SI system. Unit system SI units எழுதுறதுல என்னென்ன கன்வென்ஷன்ஸ் என்னென்ன ரூல்ஸ் நாம ஃபாலோ பண்ணோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட்ஸுக்கெல்லாம் சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்னா எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், கிலோகிராம்னா கேஜிங்கிற சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் எழுதுறதுல என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தி சிம்பிள்ஸ் ஷுட் பி யூஸ்டு ஆர் ஷுட் பி ரிட்டன் ஒன்லி வித் த ஸ்மால் லெட்டர். அப்போ சிம்பிள்ஸை நம்ம எப்படி தான் எழுதணும் அப்படின்னா இங்கே எதுவும் கேபிட்டல் எம்மோ எழுதிடக்கூடாது, கேபிட்டல் கே கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணிடக்கூடாது, எப்போவுமே ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ரூல் கொடுத்துருப்பாங்க. தி சிம்பிள்ஸ் ஃபார் யூனிட்ஸ் ஷுட் பி ரிட்டன் இன் ஸ்மால் லெட்டர். ஸோ ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன எழுதியிருக்கணும் யூனிட்ஸோட சிம்பிள்ஸ் எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஒன்று யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட் நேமில் ஒரு யூனிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நியூட்டன் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் நேமில் இருக்கிற ஒரு யூனிட். ஸோ சயின்டிஸ்ட் நேமில் இருக்க இந்த யூனிட் எழுதும்போது டைரெக்டாக ஃபுல் ஃபார்மில் ஸ்மால் லெட்டர்லேயே எழுதிடணும். ஸோ அதுக்கு என்ன அந்த ரூல் என்ன, விச் ஆர் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் ரிட்டன் இன் ஸ்மால் லெட்டர். நான் ஃபுல்லாக நேம் எழுதுறேன் அப்படின்னா அந்த யூனிட்டோட நேமை ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், எங்கேயுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் ரூல் இஸ் the units which are named after scientists should be written only in small letter. That's second rule. Then third rule, same the unit symbols. Suppose ஒரு சயின்டிஸ்ட் நேமில் இருக்க யூனிட்டோட சிம்பிள் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் த நியூட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, நியூட்டனுங்கிறது சயின்டிஸ்ட் நேம். அந்த சயின்டிஸ்ட் நேமில் இருக்க அந்த நியூட்டன் யூனிட்டை சிம்பிளில் நான் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி மென்ஷன் பண்ணுவோம், தி சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் விச் ஆஃப்டர் நேம்டு சயின்டிஸ்ட் நேம் ஆர் ரெப்ரசென்ட் ஆர் ரிட்டன் பை கேபிட்டல் லெட்டர். ஸோ சயின்டிஸ்ட் நேமு யூனிட்ஸுக்கு சிம்பிள் மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர், அதே நேமை ஃபுல்லாக எழுதுனா ஸ்மால் லெட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேபிட்டல் லெட்டர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள்ஸில் தான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம். யூனிட் ஃபுல் நேம் எழுதும்போது ஸ்மால் லெட்டர் எழுதுனா போதும். தட் இஸ் த தேர்ட் ரூல். தென் ஃபோர்த் ரூல், while writing symbols there is no plural form.
ஸோ சிம்பிள் யூனிட் எழுதுறேன் 30 கிலோகிராம் அப்படின்னா கிலோகிராமில் போய் நான் என்னென்னு எழுதிடக்கூடாது 30 kgsன்னு எழுதக்கூடாது. ஸோ 30 kgs ன்னு எழுதணும் அப்படின்னா it is a incorrect form. So which one is correct here அப்படின்னா சிம்பிள்ஸில் only a singular form தான் plural ஃபார்மே கிடையாது. இன்கேஸ் நான் வேர்ட்ஸில் எழுதுகிறேன் அதே யூனிட்டை கிலோகிராம்ஸ்னு வேர்ட்ஸில் எழுதும்போது there is plural form is allowed. ஸோ இந்த சிம்பிள்ஸில் no plural forms, வேர்ட்ஸில் யூனிட்ஸ் எழுதும்போது plural forms allowed. கிலோகிராம்னு எழுதுனா which is right. The next rule பார்த்தீங்கன்னா after writing the symbol there is no full stop. ஸோ நான் லென்த்துக்கு மீட்டர்னு எழுதுறேன்னா மீட்டருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடக்கூடாது full stop யூஸ் பண்ணக்கூடாது. full stop யூஸ் பண்ணேன்னா it is the incorrect form. So the last rule is there is no full stop at the end of symbols of unit. So எந்த யூனிட்டோட சிம்பிள் எழுதுறோமோ அங்கே full stop யூஸ் பண்ணக்கூடாது. These are all the rules we have to follow while writing units of SI system. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ பேசிக் 7 இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 7 பேசிக் யூனிட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து, மாசு, டைமு, அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி பார்த்தோம், அமௌண்ட் இருக்குது, டெம்பரேச்சர், இது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட். அது இல்லாமல் மோர் டு நோ கொடுத்துருப்பாங்க. சவுண்டோட இன்டென்சிட்டியை என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம், டெசிபல் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். டிபி அப்படிங்கிறது டெசிபலோட சிம்பிள். சவுண்டோட இன்டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணுறோம், அந்த டிபி அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எர்த்துக்வேக், நிலநடுக்கம்லாம் இருப்பது இல்லையா, எர்த்துக்வேக்லாம் ஸோ ஜப்பான் கண்ட்ரீஸ்லாம் எர்த்துக்வேக் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கு இல்லையா, அந்த எர்த்துக்வேக்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ரிக்டர் அப்படின்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ரிக்டர் வேல்யூ அப்படிங்கிறது, ரிக்டருங்கிறது இட் இஸ் a யூனிட் ஃபார் எர்த்துக்வேக். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 216 பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஸ்மாலர் யூனிட் லென்த்னா எப்படி மெஷர் பண்ணுவோம், ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க 1 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அதை 10ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு டிவிஷனும் மில்லிமீட்ரு. அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்ஸ். அப்போ 10 மில்லிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டருங்கிறது ரெண்டு கன்வென்ஷன், ரெண்டு யூனிட் எப்படி வந்து நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஒரு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் எப்படி ரிலேட் பண்ணுறோம். ஏரியா வந்துச்சுன்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், வால்யூம் இருந்தால் ml சென்டிலிட்டர், அதே மாசா இருந்துச்சுன்னா மில்லிகிராம் சென்டிகிராம். ஸோ அந்த கன்வென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 216 கொடுத்துருப்பாங்க, பாருங்கள்.